Hi guys, வணக்கம். Good evening. ஆக்சுவலாக இந்த பொது தமிழுக்கு புது புக்கை படிக்கணுமா பழைய புக்கை படிக்கணுமா அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்ன இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கான செஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸாக நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம், கரெக்டாக? பட் நம்ம வந்து யூடியூப்பில் கொடுக்கல. ஸோ அதனால தான் இன்றைக்கி பொது தமிழுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து படித்தோம்னா குரூப் 4 எக்ஸாமும் சரி குரூப் 2 எக்ஸாமும் சரி நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து 2003 2012 அப்படின்னு நிறையா விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ குரூப் 1 எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், கரெக்டாக? இதுக்கு வந்து அதாவது மாஸ் எக்ஸாமில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இருக்குது. பட் நம்ம மேஜராக 3 எக்ஸாம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இதில் மேஜர் எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 தான் இருக்குது. அதுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை இருக்காது, கரெக்டாக? ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது. பட் அதுக்கு அடுத்து இருக்கிற குரூப் 4 இருக்கட்டும், அதேமாதிரி குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், இதில் வந்து தமிழ் இல்லாமல் உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது, கரெக்டாக? ஸோ அந்தளவுக்கு வந்து முக்கியமானது சப்ஜெக்ட்டு. ஸோ குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25ஆம் தேதி, அதே மாதிரி இது டிசம்பர் 20 அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர்னு சொல்கிற மாதிரிங்களா 2025 ஞாபகத்தில் இந்த வருஷம் கடைசி எட்ஜ் பாயிண்டில் இதை வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கணும் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டான செஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ நேற்றுலேருந்து நம்ம அடா 247 இந்த 2026க்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் எல்லாருமே இப்போ தான் கரெக்டான டைமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேட்சஸோட ப்ரைஸ் வந்து எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டபுள் டைம் வேலிடிட்டி ஆஃபர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கரெக்டுங்களா? Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 2க்கான சிந்தனை அப்படிங்கிற பேட்ச் வந்து இதுவுமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி லட்சியம் அப்படிங்கிற பேட்சஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாடு மகாபேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5299க்கு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் 2 வருஷத்துக்கு 2028 ஜனவரி வரைக்கும், கரெக்டாக? 2028 ஜான் வரைக்கும் உங்களால் எல்லா கிளாஸஸையும் வந்து அக்சஸ் பண்ண முடியும் டபுள் டைம் வேலிடிட்டியில். இதே டிஎன்பிசி மகாபேக்னா டிஎன்பிசி ரிலேட்டடாக டெட்டு அதே மாதிரி எஸ்ஐ கிளாஸ் எல்லாமே 2 வருஷத்தில் எத்தனை பேட்சஸ் கொண்டு வந்தாலும் அத்தனையும் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மகாபேக்கில் ரயில்வே முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்க முடியும், கரெக்டாக? நீங்கள் எதில் ஜாயின் பண்ணாலும் Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணால் மறந்துடாது, ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம். இது வந்து போன வருஷம் நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமை பேஸ் பண்ணி இந்த அந்த எக்ஸாம்ஸில் தமிழ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம், கரெக்டாக? ஸோ நிறையா பேர் பேசுகிற 100 கொஸ்டினும் வந்து அவுட் சோர்ஸில் இருந்து மட்டும் கேட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நீங்களே யோசிச்சுங்க. அவுட் சோர்ஸ்லேருந்து வந்துச்சு, பட் அவுட் சோர்ஸ்லேருந்து மட்டும்தான் கேட்டாங்க, அவுட் சோர்ஸ்லேருந்து மட்டும் படித்தாலே நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? முதல்ல நான் கேட்குறது புரியுதா? கரெக்ட், எஸ். ஸோ அவுட் சோர்ஸ்லேருந்து மட்டும் நீங்கள் வந்து படித்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டாங்க, அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு சில இது வந்து வெளியிலேருந்து கேட்டாலும் கான்செப்ட் வைஸ் நீங்கள் கிளியராக தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வைஸும் உங்களால் அட்டன் பண்ணியிருக்க முடியும். டச்சே பண்ண முடியாத ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் ஒரு அவுட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், கரெக்டாக? மற்றபடி உங்களால் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் தான் நம்மளால் அதை பற்றி அன்பிரடிக்டபுளாக இருந்துச்சு. நம்ம இதை ஒன்று நினச்சோம், பட் அது வேற ஒரு ஆன்சராக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு, ஓகே? அப்படி இருக்கிறது தான் அவுட் சோர்ஸ் அப்படின்னு நான் இங்கே வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது குரூப் 2ஆக இருக்கட்டும் குரூப் 4 எக்ஸாம் 2025 ஸ்கூல் புக்கில் இருந்து ஆவரேஜாக எத்தனை கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி
ஒரு 55லேருந்து முன்னாடியெல்லாம் 95 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. இப்போ வந்து 55லேருந்து 60 கொஷின்ஸ் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே கேட்குறாங்க. பட் இப்போ முன்னாடி புது புக்கு பழைய புக்லேருந்து மட்டும் கேட்டாங்க. இப்போ ஸ்கூல் புக் அப்படிங்கிறது நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்கூல் புக்லேருந்து 55லேருந்து 60 கொஷினை கேட்குறாங்க. கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் வந்து கான்செப்டில் வந்து தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம சொல்ல போகிற 2019, 12, 3 அப்படிங்கிற எல்லா புக்ஸையும் நீங்கள் படித்து தெளிவாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இலக்கணம் அப்படின்னாலே கான்செப்ட் ஓரியன்ட் தான். கரெக்டாக? முன்னாடி இலக்கியங்கள் இருந்துச்சு. இலக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அதில் கான்செப்ட் அப்படிங்கிறது கிடையாது. படிச்சிங்கன்னா படித்தது அவ்வளோதான். ஆனால் இலக்கணம் அப்படி கிராமர் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்ட். நீங்கள் மேக்ஸ் மாதிரி நீங்கள் கான்செப்டை வந்து கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா அது எந்த புக்கில் இருந்து கேட்டாலும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ மேக்ஸும் வந்து பாருங்களேன், நீங்கள் வந்து இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது கிளியராக நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா எந்த புக்கில் இருந்து கேட்டால் நமக்கு என்ன, எல்லாத்தையும் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் இப்போ வந்து மாறிடுச்சு. ஓகே, அப்போது இலக்கணத்தில் இப்போ புணர்ச்சி விதிகள் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி பிரித்தெழுதி கேட்டாலும் சேர்த்தெழுதியை கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும்ல, புணர்ச்சி விதி தெரிஞ்சிச்சுன்னா. அதே மாதிரி தான். கரெக்டாக? அப்போது கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 20லேருந்து 25 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. கரெக்டாக? 20லேருந்து 25 கொஷின் நீங்கள் கான்செப்ட் வந்து கிளியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த 20லேருந்து 25 கொஷின் அட்டன் பண்ண முடியும். டச்சே பண்ண முடியாத அளவுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 20லேருந்து 25 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவல் குரூப் 4 எக்ஸாமுக்கும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வெளியில் போவாங்க. 98 கொஸ்டின் வந்து புக்குக்குள்ளே தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் வந்து நம்ம டச்சே பண்ண முடியாமல் ரொம்ப பயங்கரமாக டிஃபிகல்ட்டி லெவலில் கேட்குறதுனால தான் ஒரு 10th லெவல் எக்ஸாமுக்கு இந்த டிஃபிகல்ட்டி லெவல் வேணுமா அப்படின்னு தான் போன வருஷம் பிரச்சனையாச்சு 2025. கரெக்டாக? ஸோ சிம்பிள். ஸோ அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களால் எல்லா கொஸ்டினும் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. கேட்டிருக்காங்க, பட் ஸ்கூல் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கையும் நீங்கள் கான்செப்டையும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க, இந்த 2 சாப்டர் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 75 to 80 கொஷின். இப்போல்லாம் வந்து நீங்கள் 90 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 85 இல்லைன்னா 90+. ஓகே, ஸோ 85+ எடுத்தாலே நல்ல ஸ்கோர், பயங்கரமான அட்டம்ப்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஸோ இப்போது இந்த ஸ்கூல் புக்குனா என்னென்ன புக்கு சார் அப்படி சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் புக் அப்படிங்கிறது மொத்தம் 3 எடிஷன்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டாக? அது என்னென்ன புக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ சமச்சீர் புக்கான 2019 எடிஷன் 6லேருந்து 12 வரைக்கும் புக்கை ரெஃபர் பண்ணணும். கரெக்டாக? அதே மாதிரி ஓல்டு சமச்சீர் புக்கான 2012 எடிஷன் இதுலையுமே வந்து 6லேருந்து 10 வரைக்கும் ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி 11, 12 அப்படிங்கிறது 2012 மாற்றவில்லை. கரெக்டாக? அதனால ஆனால் இருந்தாலும் 11, 12 வந்து இதுக்குன்னு தனி புக்கு கிடையாது. 2003 எடிஷனு தான் 2019 வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக? 2003 புக்ஸை வந்து 6லேருந்து 10 வரைக்கும் 2012க்கு மாற்றினாங்க. ஆனால் 11, 12 மாற்றலை. 11, 12 2019 தான் மொத்தமாகவே மாற்றினாங்க. ஓகே, 2019 வரைக்கும் இந்த 11, 12 2003 எடிஷன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாங்க. கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து 2003. ஓகே, சரி, ஓகே. ஸோ இந்த 2003 எடிஷனில் 6லேருந்து 12 வரைக்கும். ஸோ அப்போது இந்த 3 எடிஷன்ஸ் புக்ஸையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய மேக்ஸிமம் இந்த 2019 எடிஷன் மட்டும்தான் ஹார்ட் காப்பியாக கிடைக்கும். மற்றதெல்லாமே இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக பிடிஎஃபாக மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஏன்னா 2003 எடிஷன் அப்படிங்கிறது மேபி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் அப்போ தான் பிறந்திருக்க கூட செய்யலாம். 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா 90s கிட்ஸ் அந்த டைமில் வந்து ஸ்கூல் இங்கே வந்து படித்த டைமு. அதேமாதிரி 2012 தான் 2K கிட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த புக்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? 2003 எடிஷன் அப்படிங்கிறது மேஜராக நீங்கள் வந்து பிடிஎஃப்பை பார்த்து தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் எதுவாக இல்லாட்டணும் பிடிஎஃப் அப்படிங்கிறது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. சும்மா நீங்கள் வந்து 2012, 2003 எடிஷன் போட்டாலுமே தமிழ் புக்கு வந்து வரும், அதுலேயே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். கரெக்டாக? அப்போது இந்த 3 எடிஷனும் நீங்கள் வந்து கிளியராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் அப்படிங்கிறதுல இருந்து கேட்குறதுல
இதை வந்து உங்களால் அட்டன் பண்ணியிருக்க முடியும். கான்செப்ட் வந்து நீங்கள் இது மூணுமே இந்த ஃபுல் கொஸ்டினை வந்து உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ கான்செப்ட் வைஸ் வர்ற கொஸ்டின்ஸையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 2 பார்ட்டை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் கொண்டு வந்துட்டாலே ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் கொண்டு வந்துட முடியும். கரெக்டா? இந்த அவுட் சோர்ஸ் புக்குக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது சார் அப்படின்னு அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு அதையும் வந்து நம்ம சொல்லிடலாம். பட் இங்கே வந்து டீட்டெயில்டாக அவுட் சோர்ஸ் புக்கு அப்படின்னு இந்த 2 புக்கை மட்டும் படிங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலை. ஸோ காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு அவுட் சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னு அஃபீஷியலாக எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. கண்டினியூவாக ஒரே புக்கிலேருந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகர்வால் புக்கு அதில் தான் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்னு நம்ம அக்யூரஸியாக சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த தமிழில் அவுட் சோர்ஸை பொறுத்தவரையில் இந்த புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கேட்குறாங்க அப்படின்னு தெளிவாக ஒரே புக்கை வந்து நம்மளால் ஜட்ஜஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு டைமும் அவங்க ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு புக்கில் கேட்குறதுனால இந்த 2 எக்ஸாம்லேயும் எத்தனை புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 புக்ஸ்லேருந்து ஒவ்வொரு 2 கொஸ்டினும் 3 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். கரெக்டாக? தமிழ் அவுட் சோர்ஸ் புக்கு நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தமிழ் வளம் இளங்குமரனார். கரெக்டாக? ஸோ இந்த புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வாங்கி படிக்கிறதும் இல்லை பிடிஎஃப்ல படிக்கிறதும் உங்களோட கன்வீனியன்ட். கரெக்டுங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு தமிழ் வளம் இளங்குமரனார் அவர்களுடைய புக்கு. 2வது புக்கு மரபு தொடர் அகரவரிசை, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா 3வது புக்கு. அப்புறம் 4வது புக்கு பழமொழி 400 புலியூர் கேசரி அவர்களுடைய புத்தகம். கரெக்டா? அதே மாதிரி 5வது கலைச்சொல் பேரகராதி. ஏன்னா இந்த கலைச்சொல்ல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஆட்சி சொல் அகராதி. கரெக்டாக? 6வது புக்கு. அயற்சொல் கையேடு. அதே மாதிரி மயங்கொலி அகராதி. கரெக்டாக? சொல் அகராதி. அதே மாதிரி உங்களுக்கு இது 8 புக்கா, இது வந்து 9வது புக்கு. கரெக்டாக? தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா அவர்களுடையது. தமிழ் இலக்கணம் தேவிரா அவர்களுடையது. அதே மாதிரி தமிழ் அகர முதலி. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி பயன்முறை தமிழ். ஸோ அதே மாதிரி 13வது பழமொழி ஜெகநாதன் அவர்களுடைய புக்கு. கரெக்டாக? மொத்தம் 13 அவுட் சோர்ஸ் புக்கை வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் அவுட் சோர்ஸு 13 புக்கை படித்து ஒரு 20 கொஸ்டினுக்கு நீங்கள் 13 புக்கை நீங்கள் வந்து படிக்கிறத விட நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்க. கரெக்டாக? ஏன்னா ஸ்கூல் புக்லேயும் அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. அதையும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அவுட் சோர்ஸ் புக்குக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஜட்ஜஷன். கரெக்டாக? ஸோ இத்தனை புக்ஸையும் நீங்கள் படிக்க முடிக்கக்குள்ளேயே 1 வருஷம் ஆயிரும். ஓகே? ஆனால் உங்களுக்கு 100 கொஸ்டின் இதுலேருந்து கேட்குறாங்களான்னு கிடையாது. பட் நம்ம வந்து எல்லாத்துலேயும் இங்கே வந்து வெல்வஸாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணுறது, ஸ்கூல் புக்கை வந்து எப்படி படிக்கணும், அதில் அவுட் சோர்ஸ் புக்கையும் எப்படி படிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இப்போது ஸ்கூல் புக்ஸையும் உங்களுக்கு எந்தெந்த புக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸ்கூல் புக்ஸும் சரி, கான்செப்டும் சரி, இந்த நான் பேசிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் அகெயின் லாஸ்ட்டாக இந்த ஆஃபர் ப்ரைஸை மட்டும் சொல்லிவிட்டு அதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான். அதனால் உங்களால் நீங்கள் பண்ண மெசேஜுக்கு என்னால் ரிப்ளை பண்ணியிருக்க முடியாது. கமெண்டில் பதிவிடுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த செலெக்ஷன் டே நியூ இயருக்கான செலெக்ஷன்ஸ் ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது. நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு மெகாபேக்கு 5299 கம்மி ப்ரைஸில் போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இது நம்ம பேட்சஸ் எல்லாமே வந்து அதுவுமே வந்து ப்ரைஸ் கம்மியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. கரெக்டுங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே Y904 அப்படிங்கிறது இருக்கா, இந்த கோடை அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். கரெக்டாக? ஸோ இப்போ டிஎன்பிசி மெகாபேக் அப்படின்லாம் எடுத்திங்கன்னா 2 வருஷத்துக்கு டிஎன்பிசி டெட்டு எஸ்ஐ கிளாஸ் எல்லாமே வந்து 2 வருஷத்தில் எத்தனை பேட்சஸ் கொண்டு வந்தாலும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நார்மலாக உள்ளே போகும்போது ஆல் கோர்சஸ் இருக்கா, ஸ்டேட்டில் தமிழ்நாடுல டிஎன்பிஎஸ்சி உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் எந்த பேட்சஸ் வேணாலும் உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குரூப் 2
சார் இல்லை சார் எனக்கு எந்த பேட்ச் மெகா பேக் வேண்டாம், ஒரே ஒரு சிங்கிள் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா சிந்தனை அப்படிங்கிற இப்போ இந்த குரூப் 2 பேட்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கீழே இருக்கும். கரெக்டாக நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் பை நோ அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே Y904 அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் கொடுக்கலாம். கரெக்டாக Y904 அப்படிங்கிற கோடை கொடுக்குற பட்சத்தில் 2432 ரூபாய்க்கு இந்த பேட்சஸ் அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட டெலகிராம் ஐடி என்னென்னா Y904 பூபதி. ஓகே, Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம குரூப் இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கிற பட்சத்தில் எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகேவா? நன்றிங்க. தேங்க்யூ கைஸ். நன்றிங்க. தேங்க்யூ.